இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்னது? ஆ ஆமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ பாராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இதுதான் பாராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ இதுல இங்க அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோயே, ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு வரும். இல்ல ஏ ஸ்கொயர் காமன் எடுப்போம், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டாவும் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டாவும் தான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஃபார் சர்க்கிள். இதே மாதிரி எலிப்ஸ்க்கு, பேரபிளாக்கு, ஹைப்பர்பிளாக்கு எல்லாத்துக்குமே பாராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு. அது உனக்கு 11th வந்திருக்கணும். அததான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்றேன். இப்ப பாராமெட்ரிக் ஃபார்மா ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அப்ப நான் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றது? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா இருக்கா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா இருக்கு. அப்போ இங்க தீட்டா தான் இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும்? டிஎக்ஸ் பை டி தீட்டா நான் போடுவேன். அப்ப ஏ காஸ் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் ஓகேவா மைனஸ் சைன் தீட்டாவாயிடும். அதே மாதிரி டிஒய் பை டி தீட்டா போட்டோம்னா ஏ காஸ் தீட்டாவாயிடும். இப்ப எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா டிவைட் பண்ணணும். டிஒய் பை டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா நம்ம போடணும். ஓகேவா? டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் ஏ சைன் தீட்டா. இப்போ ஏ கேன்சல் ஆயிடும், காஸ் பை சைன் காட் மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேவா? ரைட். அப்போ இப்படிதான் நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம்ல நம்ம போடுவோம். அப்போ ஜெனரலா என்ன பண்ணும், எஃப் எக்ஸ் இன் ரெஸ்பெக்ட் டு டி இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு டி இருக்கு, அங்க தீட்டா மாதிரி. ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 280 இருக்கு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டில இருக்கு. அப்போ இதை டிஎக்ஸ் பை டிடி தான் நான் போடுவேன். அப்போ ஏ இன்டூ 2t 280 மாறிடும். dy பை dt 2a, t ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ dy by dt divided by dx by dt போட்டாதான் எனக்கு dy by dx கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதுதான் நம்மளுக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம்ல சொல்றோம். ஓகேவா? ரைட். அப்போ இததான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ண போறோம். பசம் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லயே நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா இது எதோட பாராமெட்ரிக் ஃபார்ம்லயே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேசிக்கான பாராமெட்ரிக் ஃபார்ம் தெரியணும். இது சர்க்கிளோடது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டான்னு இருக்குன்னா அது எலிப்ஸோடது. ஓகே, எலிப்ஸோட பாராமெட்ரிக் ஃபார்ம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்போ டிஎக்ஸ் பை டி தீட்டா போடுறேன், டிஒய் பை டி தீட்டா போடுறேன். dy by dx equal to dy by d theta divided by dx by d theta. அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இது பாரபோலாவோட பாராமெட்ரிக் ஃபார்ம். பாரபோலாவோட பாராமெட்ரிக் ஃபார்ம் இது. பாரபோலாவோட ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம்ல என்ன? y square equal to 4ax. இப்போ இதுல y squared சப்ஸ்டிட்யூட் y square, அப்போ 2 square a square t square 4 into a into x. x ஓட வேல்யூ இது அப்ளை பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த இடத்துலயும் dy by dx போடுறோம்னா ஃபர்ஸ்ட் dy by dx போடும். எப்பவுமே dy by dt ஃபர்ஸ்ட் போடணும்.
நம்ம ஜெனரலா வந்து dx by dt போட்டுருவோம். ஆனா எழுதுறப்ப என்ன பண்ணிடுவோம், இதை ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோமோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. அதனால அந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அதனால dy by dt ஃபர்ஸ்ட் போடு, dx by dt செகண்ட் போடு. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் அப்படியே நம்ம போட்டுற முடியும். இங்கேயும் dx by dy by dx வேணும். x in terms of a into theta plus sin theta இருக்கு. இப்போ with respect to theta போட்டோம்னா a வந்து கான்ஸ்டன்டா a into theta ஓட டிஃபரன்ஷியேஷன் 1, sin theta ஓட டிஃபரன்ஷியேஷன் cos theta, dy by d theta a into 1 ஓட டிஃபரன்ஷியேஷன் 0 minus அப்படியே போட்டுடணும், cos theta ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin theta, அப்போ பிளஸ் sin theta வா மாறிடுச்சு. அப்போ a sin theta divided by a into 1 plus cos theta ரெண்டு கேன்சல் ஆயிடுமா, which is equal to tan theta by 2. ஓகேவா, ரைட்? அப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் பக்காவா வந்துட்டே இருக்கு. இந்த tan theta by 2 எப்படி வந்துச்சு அது சொல்லவே இல்லையே. ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. sin 2a ஃபார்முலா வந்து 2 sin a cos a, cos 2a ஃபார்முலா வந்து 1 minus 2 cos squared a. ஓகேவா, ரைட்? இப்ப இந்த இடத்துல a இடத்துல நான் theta by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும், sin 2 into theta by 2. அப்போ 2 sin theta by 2 cos theta by 2 வந்து equal to 2 sin theta by 2 cos theta by 2. இப்போ இதுல அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ cos 2 into theta by 2 cos theta மட்டும் ஆயிடும். 1 minus 2 cos squared theta by 2 ஆயிடும். இப்போ இந்த 1 இருக்குல்ல, இந்த cos theta இந்த சைடும் இந்த சைடும் வந்து கொண்டு வந்து 1 plus cos theta வா, சூப்பர். 1 minute. 3 ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, cos 2a ஃபார்முலா வந்து 3 இருக்கு. ஓகேவா, ரைட்? cos squared theta by 2 minus cos squared a minus sin squared a, இது ஒரு ஃபார்முலா. இப்ப இதுல sin squared a equal to 1 minus cos squared a போட்டோம்னா 2 cos squared a minus 1 மாறுது. ஓகேவா, இப்ப இதுவே cos squared a equal to 1 minus sin squared a போட்டோம்னா 1 minus 2 sin squared a வா மாறிடும். ஓகேவா, இதுல இருந்து sin squared a க்கு cos squared a க்கு ஃபார்முலா போடுவாங்க. minus 1 இந்த சைடு போச்சுன்னா 2 cos squared a equal to cos 2a plus 1 வருமா? ஓகேவா, ரைட்? இப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா சரி இந்த ஃபார்முலா வச்சுப்போம். இது ஆஃப் ஆங்கிள் ரிப்பீட்டடா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சைனுக்கு, காஸ்க்கு, அப்புறம் வந்து சைன் தீட்டாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க, காஸ் தீட்டாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க, அப்புறம் tan தீட்டாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. இத வந்து இன்னும் சுத்தி மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஃபார்முலால a equal to theta by 2 போடுவோமா? a equal to theta by 2. அப்போ 2 cos squared theta by 2 ஆயிடுமா? equal to cos 2 into theta by 2 cos theta ஆயிடும் plus 1. அப்போ 2 cos square theta by 2 என்ன? cos theta plus 1. அப்போ இததான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்க.
a sin theta எப்படி a கேன்சல் ஆயிடுச்சா sin theta வந்து 2 sin theta by 2 cos theta by 2 divided by 1 plus cos theta வந்து 2 cos squared theta by 2 2 2 கேன்சல் ஆயிடுமா ஒரு cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்ப sin theta by 2 cos theta by 2 வந்து tan theta by 2 மேஜரா ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அதுதான் மேஜரான வந்து ப்ராப்ளம் சீக்கிரமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அசம்ஷன்லயே வந்து போயிடுவாங்க இல்லைன்னா இன்னொரு விதமான பீப்புளும் இருக்காங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க இது ஈக்குவல் டு இது அப்படின்ட்டு மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணா எப்படி வரும் இந்த விஷயத்த டீச் பண்ணாமலே விட்டுருவாங்க அப்போ எதனால ஒரு விஷயம் வந்து டிராபேக் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் அதனாலதான் நம்மளுக்கு வந்து ட்ரபிள் ஆயிட்டே இருக்கும் அப்போ ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லா சாப்டர்லயும் வரும் மேட்ரிசஸ்லயும் வரும் டிட்டர்மினன்ட்ஸ்லயும் வரும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லயும் வரும் அப்ளிகேஷன்லயும் வரும் இன்டெகிரல் கால்குலஸ்லயும் வரும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ்லயும் வரும் ஈக்குவேஷன்ஸ்ல வரும் ப்ராபபிலிட்டியில வரும் அப்ப இவ்வளோ விஷயத்துல ரிப்பீட்டடா வர ஒரு விஷயத்த நம்ம டிராப் பண்ணிடுறோம் அதுதான் நம்மளோட மேஜர் டிராபேக்கா வந்து இருக்கு அதை சரி பண்ணிட்டோம்னாலே ஓகேவா ரைட் அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா இது வந்து இது இல்ல இன்னொரு ஃபார்முலா தான் ஓகேவா சரி இப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ ஓகேவாயிருச்சுல ஓகே இப்போ இது வந்து ஆக்சுவலா லூப் ஃபார்ம் பண்ணும் ஓகேவா ரைட் இப்போ இங்கேயும் இந்த ஈக்குவேஷனுக்கு parametric form a equal to cos cube theta and a equal to y equal to a sin cube theta இதுதான் வந்து x and y அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a cube cos cube 2/3 அப்போ cube கேன்சல் ஆயிடுமா cube root கேன்சல் ஆயிடும் அப்போ ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஓகேவா இங்க கேன்சல் ஆயிடும் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அப்போ a பவர் 2/3 ஈக்குவல் டு வந்துருச்சு ஓகேவா சரி இப்ப பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு அப்ப டி எக்ஸ் பை டி தீட்டா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்புறம் dy பை டி தீட்டா கண்டுபிடிக்கணும் இல்ல இதை கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு வந்து உனக்கு இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஜெனரலா தெரியணும் அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும் அதனால இங்க ஏ காஸ் கியூப் போடுறோம் அப்பதான் கியூப் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு ஓகேவா ரைட் அப்ப இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிஎக்ஸ் பை டி தீட்டா மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா இது எப்படி வருது ஏ கான்ஸ்டன்ட் ஓகேவா காஸ் தீட்டா வந்து யூன்னு எடுத்துக்கணும் அப்போ யூ கியூபா மாறிடும் ஓகேவா ரைட் அப்ப என்ன ஆகும் a into 3u square into du by d theta theta எவ்வளவு cos theta ல u equal to cos theta ல அப்போ a இந்த x cube ஓட ஃபார்முலா படி 3 cos square theta into cos theta ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin theta ஓகேவா அதே மாதிரி dy by d thetaவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேவா dy by d theta வந்து என்ன ஆகும் a into 3 sin square theta into cos theta ரெண்டுத்தையும் டிவைட் பண்றப்போ 3a கேன்சல் ஆயிடுமா ஒரு cos கேன்சல் ஆயிடுமா sin கேன்சல் ஆயிடுமா அப்போ எனக்கு மைனஸ்
tan theta அப்படின்னு மட்டும் வந்து கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம xy வந்து டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? a sin cube theta divided by a cos cube theta tan cube theta வரும். அப்போ tan theta equal to என்ன? Cubic root of x by y. y by x. நம்ம y தானே முதல்ல போடணும். y by x. ஓகேவா? ரைட். y by x. அததான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இல்ல இல்ல 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க. இதுல பிக் கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்லயே வரும். இதுல எந்தெந்த சம்லாம் உனக்கு ப்ராப்ளம் இல்லாம போடுவேன்? எது இதுல ஓகே உனக்கு போட்டுற முடியும்? செவன்த், 8th, 11th. ஏன்னா அதுல ரூட் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குல்ல. ஓகே. லாகரிதமிக் அப்ளை பண்ணும் 11th. அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 1/2 log a log a பவர் sin inverse t. அப்ப அந்த பவர் ரூல் யூஸ் பண்ணி 1/2 sin inverse t log a. சரி, நான் காட்டுறேன். எல்லா கொஸ்டினையும் வந்து அடுத்தடுத்துன்னு பார்ப்போமா, இல்ல வந்து ஈஸியான சம்ல மட்டும் 280. அப்போ முதல்ல நான் சொன்னது dy by dt ஃபர்ஸ்ட் போட சொன்னேன். ஓகேவா? a into 4t cube. ஓகேவா? dx by dt வந்து 2a into 2t. 4at cube divided by 4at. கேன்சல் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 1 மார்க் இல்ல, இதெல்லாம் 2 மார்க்ஸ். half mark 1 மார்க். ஓகேவா? ரைட். இது வந்து எலிப்ஸோடது. a cos theta x equal to a cos theta y equal to b sin theta எலிப்ஸோடது. ஓகேவா? எலிப்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? x squared by a squared plus y squared by b squared equal to 1. இந்த இடத்துல a cos theta போட்டோம்னா a squared cos square theta, a squared cancel ஆயிடும். b squared sin square theta, b squared cancel ஆயிடும். அப்ப sin square theta plus cos square theta equal to 1 வரும். அப்ப x equal to y equal to இருக்கு. முதல்ல எழுதுறப்பயே y equal to வேல்யூ எழுதி பழகணும் அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா நம்மள அறியாமலே நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட். y equal to b cos theta ஓகேவா? ரைட். எழுதிட்டு போட்டுடலாம். sin t cos 2t. cos 2t க்கு என்ன பண்ணுவோம்? dy by dt. இல்ல செயின் ரூல். மைனஸ் sin 2t into 2t ஓட டிஃபரன்சியேஷன் 2 minus 2 sin 2t வரும். இதுக்கு cos t மட்டும் வரும். ஓகேவா? ரைட். cos t மட்டும் வரும். அடுத்துதான் sin 2t ஓட வேல்யூ 2 sin t cos t சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இங்க மேல 4 ஆயிடும். cos t கேன்சல் ஆயிடும். 4 minus 4 sin t ஆ மாறிடும். 4t ஓட டிஃபரன்சியேஷன் t போட்டுடலாம். 4 t ஓட 4 மட்டும் வரும். இதுக்கு dy by dt என்ன வரும்? 1/t ஓட டிஃபரன்சியேஷன்
அவ்வளவுதான். ஓகேவா? அப்ளை பண்ணு. அப்போ 4 into minus 1 by t square divided by 4. 4 cancel ஆயிடும். ஆன்சர் போட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ண சொன்னோமா? sin theta ஓட டிஃபரன்ஷியேஷன் cos theta minus sin 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் minus cos 2 theta into இல்ல 2 theta ஓட டிஃபரன்ஷியேஷன் 2. ஓகேவா? 2 theta ஓட டிஃபரன்ஷியேஷன் 2. அத போட்டுருக்காங்களா? அதே மாதிரி x அதே மாதிரி cos theta டிஃபரன்ஷியேஷன் minus sin theta minus cos 2 theta டிஃபரன்ஷியேஷன் minus sin 2 theta into 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? 6th ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் இது மாதிரி பார்த்தோம். a into theta differentiation 1 minus sin theta differentiation cos theta. இது a into 1 or differentiation 0 cos theta differentiation minus sin theta. அப்ப minus sin theta க்கு நம்ம ஆல்ரெடி வந்து போட்டோம். half angle formula 2 sin theta by 2 cos theta by 2. 1 minus sin theta வந்து 2 sin square theta by 2. 2 cancel ஆகும். ஒரு sin cancel ஆகும். cos by sin இருக்கும். ஆன்சர். ஓகேவா? 7th question. டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்? முதல்ல x மட்டும் தனியா எடுத்து sin cube t divided by root of cos 2t u by v மெத்தட் u by v மெத்தட்ல போடணும். u by v மெத்தட் வந்து எப்படி வந்து நம்ம போடணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல for dx by dt to find dx by dt இது மாதிரி எழுதிட்டு u sin cube t v cos 2t க்கு ரூட். ஓகேவா? ரைட். அடுத்து du by dt என்ன வரும்? 3 இல்ல sin squared t செயின் ரூல் 3 sin squared t into sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் cos t. இங்க dv by dt root of இருக்கு. அப்ப இது ஃபுல்லா u எடுத்துக்கணும்ல. 1 by u ஓட டிஃபரன்ஷியேஷன் root u ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root u. அப்போ 1 by 2 root of cos 2t into cos 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin 2t into 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் t. சாரி 2 செயின் ரூல். அப்போ பாரு நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்த அந்த செயின் ரூலோட அப்ளிகேஷன் சூப்பர். நல்ல வேலை, கனெக்ட் ஆகிவிட்டது. இந்த இருக்கணும். ஏன்னா இதுல
u by v கோஷன்ட் ரூல் மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு செயின் ரூல் இருக்கு. ஓகேவா? அப்போ sin cube t ஓட டிஃபரன்ஷியேஷன் 3 sin square t into sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் cos t. ஓகேவா? நெக்ஸ்ட் v cos 2t root of v cos 2t. அப்போ root of குள்ள இருக்கிற வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? 1/2 root of cos 2t into sin into cos 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin 2t into 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் 2. ஓகேவா? அப்போ இந்த 2ம் இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு? 3 sin square t cos t இருக்கு. இங்க sin 2t. ஆமா, minus sin 2t divided by root of cos 2t ன்னு இருக்கு. ஓகேவா? root of cos 2t ன்னு இருக்கு. அப்போ இதுக்கு அப்புறம் தான் நம்ம v u dash minus u v dash divided by v square போடணும். ஓகேவா? ரைட். அததான் இந்த இடத்துல அப்ளை பண்றாங்க. ஓகேவா? ரைட். அப்ளை பண்ணிட்டு இதுல எது எதெல்லாம் காமனா எடுக்க முடியும், கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. இந்த ஒரு வேல்யூ வந்துருச்சா? இதே மாதிரி dy by dt க்கு போடுவாங்க. ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். அப்போ முதல்ல தனித்தனியா dy by dt-யும் dx by dt-யும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றப்போ இங்க டிவைட் பண்றப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்போ இந்த மைனஸ் cos cube t sin 2t plus 3 cos 2t cos square t sin t divided by இந்த வேல்யூ. இப்போ இதுல எதையாவது வந்து நம்ம காமனா எடுக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். இல்லைன்னா sin 2t யோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ 2 sin t cos t மாறிடுமா? ஓகேவா? இங்க cos 2t-க்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டுத்துலயும் எதை காமனா எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பேட்டர்ன், முதல்ல இங்க சைனை மட்டும் போட்டிருக்காங்க, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலயும் காமனா தேவையானதை எடுத்துட்டு இங்க cos 2t இருக்கு, இங்க cos 2t இருக்கு. அப்ப இதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா? ரைட். அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல். இது எப்படி சார் கேன்சல் பண்ணா sin 3t வருது? இங்கயா? இப்ப முதல்ல இங்க 4 cos square t minus 3 ஆயி போச்சா? ஆல்ரைட். இங்க -3 -2 sin square t 6 sin square t, இது ரெண்டு 4 sin square t வந்து மாறிடுச்சு. ஓகேவா? சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? காச உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 4 cos cube t minus 3 cos t ஆயிடும். 3 sin t minus 4 sin cube t ஆயிடும். 4 cos cube t minus 3 cos t வந்து cos 3t. 3 sin t minus 4 sin cube t வந்து sin 3t. இதை அப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ரைட். அது வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஸ்டெப் cos 3t எப்படி? cos 3a ஃபார்முலா வந்து 4 cos cube a minus 3 cos a, multiple angle formula. Sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a. இது multiple angle formula. cos 3a sin 3a formula. அதான் புரியுது. அது ட்ரிக்னோமெட்ரியில நம்மளுக்கு வந்து வர ஒரு சம்பவம். அந்த இடத்துல நம்ம இதுவும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேயே வந்து ரெண்டு ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம்.
8th சம்லயும் இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஓகேவா? 5 மார்க்ஸ். ஓகே. இப்போ 8th சம்ல a cos t a into cos t plus log tan t by 2. அப்போ a into cos t யோட differentiation minus sin t. log of chain rule log of tan அப்போ 1 by tan t by 2. next into tan ஓட differentiation secant square. அப்போ secant square t by 2. next t by 2 ஓட differentiation 1 by 2. ஓகேவா? ரைட். அப்ப அந்த ஃபார்மேட்ல தான் இதை கன்வெர்ட் பண்ணும். secant அப்படின்றது என்ன? 1 by cos ஸ்கொயர்டா, tanன்றது sin by cos. அப்ப cos மேல போயிடும். ஒரு cos கேன்சல் ஆயிடுமா? ஓகேவா? ரைட். புரியுதா எப்படி வருதுன்ட்டு? அப்போ கீழே 2 sin t by 2 cos t by 2 மட்டும் வரும். 2 sin t by 2 cos t by 2 என்ன? sin t. நம்ம அந்த மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா படி வந்து ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படி sin t. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் டி பிளஸ் 1 மாறிடுச்சு. ஓகேவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி என்ன? காஸ் ஸ்கொயர் டி. இப்போ ஏ காஸ் ஸ்கொயர் டி பை 2. இப்போ ஒய்க்கு இருக்கு. இப்போ ஏ காஸ் டி மட்டும் தான், அவ்வளவுதான் ஒய்க்கு. அப்போ டிஒய் பை டிடி டிவைட் பை டிஎக்ஸ் பை டிடி போட்டோம்னா ஏ காஸ் டி டிவைடட் பை ஏ காஸ் ஸ்கொயர் டி டிவைட் பை சைன். ஓகேவா? ஒரு காஸ் கேன்சல் ஆயிடுமா? இந்த சைன் மேல போயிடுமா? ஏ கேன்சல் ஆயிடும். இப்போ sin t by cos t equal to tan t. ஓகேவா? ரைட். அப்போ இப்படிதான் இந்த கொஸ்டின்ஸ் வருது. a secant theta and b tan theta இது வந்து ஹைப்பர்போலாவோட பாராமெட்ரிக் ஃபார்ம். ஹைப்பர்போலான்றது x squared by a squared minus y squared by b squared equal to 1. இதுதான் ஹைப்பர்போலா. ஓகேவா? அப்ப இதுக்கு இது வந்து வரும். இங்கேயோ dy by dx கேக்குறாங்களா? முதல்ல dx by d theta. ஓகேவா? a into secant theta differentiation secant theta tan theta. b into tan theta differentiation secant square theta. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 1 by cos இது cos by sin. ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆச்சுன்னா 1 by sin மட்டும் இருக்கும். b by a cosecant theta. ஓகேவா? y equal to dy by dt equal to என்ன? a sin theta differentiation cos theta minus plus sin theta. இல்ல, chain theta into cos theta இருக்கு. chain rule இல்ல, product rule. theta cos theta, theta differentiation 1 cos theta differentiation minus sin theta. அப்ப cos theta into 1 plus theta into minus sin theta. ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டா. ஓகேவா? ரைட். அப்போதான் நம்மளால அப்படியே பக்காவா பெர்ஃபெக்ட்டா நம்மளால வந்து கொண்டு வர முடியும். ஆல்ரைட். அததான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? ரைட். சரியா? cos theta into minus theta into sin theta plus cos theta. ஓகேவா? ரைட். இப்போ இங்க உள்ள மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது பிளஸ் ஆயிடுமா? இது மைனஸ் ஆயிடும். இது கேன்சல் ஆயிடும். அப்ப a theta sin theta மட்டும் தான். இதே மாதிரி dx by d theta a into cos theta differentiation minus sin theta theta sin theta க்கு theta sin theta 1. போயிட்டு வாடா சந்தோஷமா போயிட்டு வாடா. கோயிலுக்கு போறான் அவன். அப்போ ஆமா சந்தோஷம். எதுலயாவது ஒரு இதுல வந்து பட்டுதல் இருந்துச்சுனாலே ஒரு டிசிப்ளின் ஆயிடும். அது நம்மளுக்கே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி வரும், அதுதான் கஷ்டம். sin theta plus theta cos theta. ஓகேவா? இதுலயும் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட். கேன்சல் ஆகுமா? a theta cos theta. அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு a
theta theta sin theta by cos theta tan theta. ஓகேவா? எழுதி கிடத்தாங்க. அண்ணா உனக்கு மேஜரா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நீ எங்க மிஸ்டேக் பண்ணுவியோ அந்த இடத்துலதான் மேஜரா நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்தது எல்லாமே வந்து உன்னால வந்து கொண்டு வந்துருவோம். ஓ, இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் ரூல்ல யூஸ் பண்ணும், அதுதான் உனக்கு மேஜரா தேவை. ஓ, இந்த இடத்துல செயின் ரூல் யூஸ் பண்ணும், இந்த இடத்துல ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும். ஒரு சில இடத்துல செயின் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரூல், செயின் ரூல் அண்ட் கோஷன்ட் ரூல் ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த ரஃப் ஒர்க்ல நம்ம எழுதுறத பொறுத்து தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். உனக்கு இங்க ஸ்கிரீன்ல இது மாதிரி பார்த்தாலே ஈஸியா தானே இருக்கு. அப்ப நம்ம இதுக்கப்புறம் வெளில உட்காந்துக்கலாம். காத்தம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ 11th கொஸ்டின். x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டா வந்து போனோம். ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது லாகர்தமிக்கே போயிடலாம் டைரக்டா. ஓகேவா? ஏன்னா அது டைரக்டா லாகர்தமிக் போறோம்னா இந்த பவர் இருக்குல்ல 1/2 அது வெளில வந்துடும். அப்போ log x ஈக்குவல் டு 1/2 log a பவர் sin inverse t. பவர் இருக்கா? இது இங்க போச்சுன்னா 1/2 sin inverse t log a. அப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x into dx by dt. So different. With respect to x இருந்தா தானே, with respect to t ல நீ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன்னு தெரியுது கிளியரா. ஓகேவா? ரைட். அப்போ எனக்கு dx by dt தான் வேணும். அப்போ dx by dt கண்டுபிடிச்சா ஃபைனலி 1/x into இது 1/2 log a இருக்குல்ல, இது கான்ஸ்டன்ட். sin inverse t யோட டிஃபரன்ஷியேஷன் 1/root of 1 minus t square. அடுத்து இந்த x இங்க போகும். x ஓட வேல்யூ root of a sin inverse t. அப்போ dx by dt வந்து x logarithmic differentiation பண்றப்ப என்ன பண்ணும், y வந்து அங்க போகும்ல, அதே மாதிரி x இங்க போச்சுன்னா root of a sin inverse t into log a by 2 into root of 1 minus t square. இதே மாதிரி yக்கு yக்கு xக்கு போட்டோம்ல yக்கு. அப்போ லாகர்தமிக் அப்ளை பண்ணனா உனக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீ அப்படியே போட்டாலும் உனக்கு வந்து ஆன்சர் அதே தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அதே தான் வரும். நீ ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு தனியா லாகர்தமிக் அப்ளை பண்ணும், அதுக்கு பதில் வந்து நம்ம மொத்தமாவே லாகர்தமிக் அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து கன்வெர்ட் ஆகும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஒன் வே. ஒரு சில வே வந்து ஈஸியா இருக்கும். ஸ்டாண்டர்டா இப்போ டிட்டர்மினன்ட் சொன்னல, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து சொன்னல, இந்த ரூல்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் அது வந்து உனக்கு வந்து எடுத்துட்டாங்க. அப்போ அது இருந்துச்சுன்னா உனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட முடியும். அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகும். அதுதான் இங்க வந்து நம்ம கத்துக்கணும்.
ஓகே இல்ல? அப்போ இதுக்கும் dy by dt தனியா கண்டுபிடிக்கணும், dx by dt கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா log a கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் y by x மட்டும்தான். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியாவை நான் எப்படி அப்ளை பண்றேனோ அதை பொறுத்துதான் எவ்ரிதிங். எல்லாம் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ். செகண்ட் 5.7 வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னா, இப்போ dy by dx கண்டுபிடிக்கிறோமா, திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா d by dx of dy by d, அதையே டிஃபரன்ஷியேட் பண்ணனா அதுதான் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன். இப்போ x cube plus 4x squared இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் y dash என்ன ஆகும்? 3x squared. 3x squared plus 4 into 2x 8x. செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் d squared y by dx squared னு போடலாம், இல்ல y double dash னு போடலாம். திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into 2x plus 8. அப்போ 6x plus 8. எப்பயும் அது ஒன்னா, இங்க நான் ஒன்னா ஜாயின் பண்ணி போட்டேன், அது பண்ணவே கூடாது. 4 into 2x தான் போடும். அதுக்கப்புறம் தான் அது 8x போடும். ஏன்னா அங்க மைனஸ் பிளஸ்லாம் இருக்கிறப்ப நம்ம ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட நம்மளால ஆன்சர் வந்து சொல்ல முடியாம போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன சொல்லலாம்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். இல்லைன்னா கேபிட்டல் டி போட்டா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன், ஸ்கொயர் போட்டோம்னா செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ். இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா செகண்ட் டிஃபரன்ஷியேஷன். ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் போட்டோம்னா தேர்ட், டி கியூப். ஏன் இந்த டி கியூப்லாம் சொல்றேன் அப்படின்னா, டி ஸ்கொயர் டி கியூப்லாம் சொல்றேன்னா பின்னாடி ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் இதை தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இன்டெகிரல் கால்குலஸும் தெரிஞ்சாதான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பண்ண முடியும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ரெண்டுமே கம்பைன் பண்றதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனாலதான் நம்ம இதை வந்து பார்க்கணும். இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண. எக்ஸ் கியூபா 3x ஸ்கொயர் ஆயிடுமா? tan xக்கு secant ஸ்கொயர், secant ஸ்கொயர் x ஆயிடுச்சா? secant ஸ்கொயர் x டிஃபரன்ஷியேட் பண்ண செயின் ரூல் 2 secant x into secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant x tan x. 2 secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant x tan. ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ 3x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x. அது உனக்கு ப்ராப்ளம் இருக்கு. y equal to a sin x இருக்கு, b cos x இருக்கு. d squared y by dx squared plus y equal to 0 னு ப்ரூவ் பண்ணு. dy by dx போட்டோம்னா என்ன ஆகும்? a into sin x டிஃபரன்ஷியேஷன் cos x plus b into cos x டிஃபரன்ஷியேஷன் minus sin. இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா a into cos x டிஃபரன்ஷியேஷன் minus sin minus b into sin x டிஃபரன்ஷியேஷன் cos x. மைனஸை காமன் எடுத்தோம்னா a sin x plus b cos x வந்துடும். அப்போ மைனஸ் y. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 0 வரும். இந்த மைனஸ் y இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் y 0. இதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் போடணும், அப்புறம் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் போடணும், அப்புறம் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் 3 into e power 2x ஓ டிஃபரன்ஷியேஷன் e power 2x into 2x ஓ டிஃபரன்ஷியேஷன் 2. ஓகேவா? ஆமா, செயின் ரூல். 2x ஓ டிஃபரன்ஷியேஷன் 2. 2 into e power 3x டிஃபரன்ஷியேஷன் e power 3x into 3x ஓ டிஃபரன்ஷியேஷன் 3. அப்போ ரெண்டுத்துக்கும் 6 e power 2x e power 3x. அப்போ 6 காமன் எடுத்துருவோமா? இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 6 into e power 2x into 2 வரும். அப்போ 12. இங்க 18. அப்போ 6 காமன் எடுத்தோம்னா 2 e power 2x plus
3e power 3x. இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இதை இன்டூ 5 போடணும்ல, இன்டூ 5 போடணும். அப்போ பிளஸ் 6 இன்டூ y ஆல்ரெடி கொடுத்துருக்க y எல்லாத்தையும் ஆட் பண்ணா கேன்சல் ஆயிட்டு 0 வரும். ஓகேவா? y ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ என்னாச்சு 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx. அப்போ first dy by dx போட்டுருவோமா? ஓகேவா? ரைட். இப்போ இவங்க போட்ட மாதிரி போடணும் அப்படின்ட்டு வந்து அவசியம் இல்லை. உனக்கு இது செயின் ரூல் தெரியும்ல, 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் இப்படியே இருக்கட்டும். இது எனக்கு தெரியும், d square y by dx square. 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? இல்ல, minus 1 by 2 x root x. நம்மளுக்கு அது தெரியும்னா இதை அப்ளை பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? ரைட். அப்போ minus 1 by 2 into 1 minus x square into root of 1 minus x square into 1 minus x square differentiation minus 2x. Minus minus plus ஆயிடும், 2 cancel ஆயிடும். by x divided by 1 minus x square root of 1 minus x square. இங்க அப்ளை பண்ணோம்னா இந்த 1 minus x square 1 minus x square கேன்சல் ஆயிடும். ஓகேவா? டோட்டலா வந்து ஈஸியா. அப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் அப்படின்றதுலதான் மேட்ரே இருக்கு. இதோட டெரிவேட்டிவ் 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் d by dx of 1 by root x 1 minus 1 by 2 x root x. நம்ம இத சொன்ன பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். minus 1 by 2 x root x. அப்ளை பண்ணோம்னா டக்குன்ட்டு வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், டைரக்டா இதுல அப்ளை பண்ண வேண்டியதுதான். கீழே டினாமினேட்டர் சேமா இருக்குன்னு காமனா எடுப்போம், கேன்சல் ஆகும், 0 ஆயிடும். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஐடியாலஜிய நம்ம கரெக்டா அப்ளை பண்ணோம்னா ஆமா, இது 1 by root u ஆ மாறிடும். 1 by root u into du by dx போடுறோம். 1 by root u ஓட இதுதான் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது 1 by root u டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by 2 x root x u root u வரும் into u ஓட டிஃபரன்ஷியேஷன் minus 2x. ஓகேவா? அப்போ ஒரு ஐடியாலஜியை நம்ம அப்ளை பண்ண நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து பக்காவா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் தேவை 1 மார்க்குக்கு வந்து நம்ம எம்சிக்யூஸ் எடுக்கிறதுக்கு. பண்ணேன். சரி, இன்னொரு மெத்தட்ல போடணும் அப்படின்னா சும்மா டிஃபரன்ஸ் போடனா y டேஷ் இருக்குல்ல, y டேஷ y1 அப்படின்னு போடுவாங்க. செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா y2 மாறி, அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும், y1 1 by root of 1 minus x square. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுருவோமா? இப்போ y1 ஸ்கொயர் ஆயிடுமா? இது ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிடும். கரெக்டா? இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ y1 ஸ்கொயர்
minus x squared into y1 squared equal to 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? y1 டிஃபரன்ஷியேட் y1 ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y1 into y1 ஓட டிஃபரன்ஷியேஷன் y2. ஓகேவா? ரைட். அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது யூவி மெத்தட்ல பண்ணும். ஒண்ணு உள்ள இப்படி மல்டிப்ளை பண்ணா யூவி மெத்தட், இல்லைன்னா இதை யூ இது வியா எடுத்து. சரி, இப்ப இதை யூவியா எடுத்தனா வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இது யூ y1 ஸ்கொயர்டை வியா எடுக்கிற மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இது மைனஸ் 2x. இது 2y1 இன்டூ y1 ஓட டிஃபரன்ஷியேஷன் y2 மாறிடும். ஓகேவா? y1 ஓட டிஃபரன்ஷியேஷன் y2 மாறும். அப்போ மல்டிப்ளிகேஷன் y1 squared into minus 2x plus 1 minus x squared into 2y1 y2 equal to 1 ஓட differentiation 0. ஓகேவா? ரைட். ரெண்டுத்துக்கும் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு காமனா எடுத்தனா y2 காமனா எடுத்தனா இந்த ஆன்சர் வந்துடும். ஆனா வந்து நீ அந்த டைரக்ட் மெத்தட்லயே போடு. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்றதுலே வந்து போடும். அப்பதான் வந்து ஏன்னா நிறைய சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் சம் போட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் சம்மும் வந்து ஓகே 20x பவர் 19 20 into 19 x பவர் 18 அப்போ 2 into 38 ஓகே x ஓகே சூப்பர், அவ்வளவுதான். x cos x. அப்போ இதுவே வந்து uv 1 minus sin x. அப்போ cos x minus x sin x. இது y1 y டேஷ்னு சொல்ல இல்ல y1 சொல்ல. y2 cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin x திருப்பியும் minus x sin x minus x ஆவே வச்சுப்போமா? அப்ப எல்லாமே பிளஸ்ஸா போட்டுடலாம். minus x minus 1 cos x. அப்போ minus sin x minus x cos x. அப்போ இந்த இடத்துல minus sin x minus x cos x. ஓகேவா? அப்புறம் மைனஸ் காமன் எடுத்தோம்னா ஆன்சர் minus 2 sin x மாறிடுமா? மைனஸ் காமன் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர். log x சிம்பிள் தான். 1 by x 1 by x 1 by x. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பானுங்க. நம்ம பீப்புள் மேல வராது. 1 by x மட்டும் தான், கீழே தான் மைனஸ். 1 by x டிஃபரன்ஷியேஷன் minus 1 by x square. இங்கேயும் டபுள் டிஃபரன்ஷியேஷன் x cube log x 3x square 1 by x. இப்போ log x into 3x square வேற x square மட்டும் வந்துடும். அப்போ log x into 3x square plus இது கேன்சல் ஆச்சுன்னா வேற x square. x square காமனா எடுத்துருமா? 3 log x plus 1. இது y dash y double dash, இது u இது v. ஓகேவா? திருப்பி இதெல்லாம் பார்த்தனா உனக்கு அப்படியே நிறைய என்னடா இது டிவி இது மாதிரிலாம் என்னென்ன போட்டிருக்காங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். வெறும் வந்து x squared 3 log x plus 1 2x 3 into 1 by x plus 0 அவ்வளவுதான். அப்போ 3 log x plus 1 into 2x வெறும் 3x மட்டும் வரும். 3 by x அத 3 by ஒரு x கேன்சல் ஆயிடும்ல, அப்போ 3x மட்டும் வந்துடும். அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டாலே உனக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஃபைனல் ஸ்டெப் போயிடுவோம் நம்ம. ஓகேவா? அப்போ ஒரு ஐடியாலஜியை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் பக்காவா வந்துகிட்டே இருக்கும்.
Same as UV method. e power x Answer sin by x. சூப்பர் போடு. முதல்ல uv. ஆமா, அதுக்கு செயின் ரூல் போடணும். 5x into 5 cos 5x into 5. into 5x differentiation 5. So 5 cos 5x. இரு இங்க பாரு, இது வந்துச்சா? ஓகேவா? அத 5 e power x cos x. இப்ப e power x காமனா எடுத்துரு. sin 5x plus 5 cos 5x மாறு. இப்ப இது u, இது v. அப்ப உனக்கு வந்து ஈஸியா இது பண்ணாம இது பண்ணனும்னா இதுக்கும் uv கண்டுபிடிக்கணும், இதுக்கும் uv கண்டுபிடிக்கணும். e power x காமனா இருக்கிறப்ப அதை எடுத்துடணும். நம்ம வந்து அன்வான்டா வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. இதுல e power x காமனா எடு. sin x sin 5x இருக்கிறத ஒன்னா சேர்த்துரு, cos 5x இருக்கிறத ஒன்னா சேர்த்துரு, ஆன்சர் வந்துடும். வருது. sin 5x மட்டும் தான் இருக்கு 24ல. 25 minus 1 வந்து 24 தானே. நினைச்சேன் என்னென்னலாம் பண்ணுவேன்னு தெரியுது அசால்ட்டா. அது உனக்கு கத்து கொடுக்கறதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க நீ தப்பு பண்ணுவேன்ட்டு வந்து தெரிஞ்சு அதனாலதான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன போட எப்படி இருந்தாலும் நீ தப்பா போடுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா அதே மாதிரி. ஓகே,
அப்போ இந்த கொஸ்டினுக்கும் அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ணிடுவேன். e power 6x cos 3x 6 e power 6x minus 3 sin 3x. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம்னா 6 e power 6x cos 3x. செயின் ரூல் கிடையாதுன்னா செயின் ரூல் போட்டிருக்கேன். cos 3x ஓட டிஃபரன்ஷியேஷன் sin 3 minus sin 3x into 3x ஓட டிஃபரன்ஷியேஷன் 3. இங்கேயும் செயின் ரூல் போட்டிருக்கேன் into 6. அது பழகுனதுக்கு அப்புறம் மைண்ட்ல வந்து அந்த செயின் ரூல் வந்து ரன் ஆயிடும். நீ வந்து அது மாதிரி ரன் பண்ணணும். அதனாலதான் காட்டுறேன் எப்படி வந்து போடணும் அப்படின்ட்டு. இங்கே மல்டிப்ளை பண்றேன் நான் மைனஸா 3 e power 6x sin 3x. அப்போ இங்க 3 காமன் எடுக்கனால எடுத்துடலாம். e power 6x காமன் எடுத்துட்டோம்னா 2 cos 3x minus sin 3x மட்டும் இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து 3 into இத ஃபுல்லாவே வந்து அந்த 3 வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம எக்ஸ் யூவி மெத்தட்ல 3 e power 6x யூவா இருக்கு. ஓகேவா? அப்ப 18 e power 6x அப்படின்னு வந்துரும். ஓகேவா? 18 e power 6x இங்க இருக்கு 2 into cos 3x ஓடது minus sin 3x into 3. அப்ப இங்க 6 மாறிடும். minus sin 3x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos 3x into 3. ஓகேவா? இப்போ இதுலயும் நீ காமனா எடுக்கணும்னா எடுத்துக்கோ. 3 காமனா எடுத்தோம்னா minus 3 காமனா எடுத்துக்கோ. கன்ஃபியூஷன் போயிடும். அப்போ 2 sin 3x plus cos 3x மாறிடும். அடுத்துதான் 6 அப்புறம் இது கூட மல்டிப்ளிகேஷன். திருப்பி வந்து அந்த cos 3x sin 3x எல்லாம் ஒன்னா சேர்த்தனா உனக்கு ஆன்சர் வந்து அந்த 3 எல்லாம் காமனா எடுக்க சொன்னல, அது எடுக்கிறப்பயே இந்த இது வெளில இது வந்துடும். அப்ப நீ கம்மியான வேல்யூ தான் நீ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த காமனா எடுக்க சொல்றதுன்னா, காமனா எடுக்க உனக்கு உள்ளக்குள்ள மல்டிப்ளிகேஷன் கம்மியாயிடும். நம்பர் சின்னதா இருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா ஈஸியா நம்ம போட்டு போயிடும். இந்த சாப்டர்ஸ் ஜென்ரலா மிஸ் பண்றதுக்கான ரீசன் இதை எப்படி உங்களுக்கு டீச் பண்றதுன்னு தெரியல. ஓகேவா? எப்படி அதை டீச் பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். சப்போஸ் அந்த இது வந்து எப்படி டீச் பண்ண போறோம்ன்ற அந்த ஐடியா வந்துருச்சுன்னா இது வந்து ரொம்ப எல்லாருமே சிம்பிளா டீச் பண்றாங்க. இப்ப நம்ம ஃபாலோ பண்ணதெல்லாம் சிம்பிளான ரூல்ஸ். யூவி மெத்தட் தான், யூ பை வி மெத்தட் தான், செயின் ரூல் தான். இப்போ அந்த செயின் ரூல் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்றப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட். இதை ஈஸியா போட்டுடலாம்ல. 1 by 1 plus x square இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப இதை டோட்டலா யூன்னு எடுத்துப்போம்ல. 1 by u ஓட டிஃபரன்ஷியேஷன் minus 1 by u square 1 plus x square whole square into 1 plus x square ஓட டிஃபரன்ஷியேஷன் 2x. பத்தியா? ரூல் 1 by x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by y ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் root x ஓட டிஃபரன்ஷியேஷன். இதெல்லாம் தெரியுதுன்னா இது எல்லாமே வந்து ஒரு 3 மார்க்கே 1 மார்க் மாதிரி ஆயிடும். ஆனா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு 1 மார்க்கே 3 மார்க் 5 மார்க் ரேஞ்சுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ log of log x log of அப்போ 1 by log x இல்ல 1 by log x into log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அடுத்து 1 by log x 1 by x. ஓகேவா? ரைட். அதை நம்ம தனியாவே வந்து வச்சுக்கலாம்.
அப்போ 1 by log x 1 by x இப்போ யூவியா கூட எடுத்துக்கும். அப்போ வந்து 1 by log x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus 1 by log x whole square into log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by x 1 by x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus 1 by x square. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ரைட். இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமா, 1 by ஓகேவா? ரைட். அப்போ இது என்ன ஆயிடும்? மைனஸ் 1 by log x whole squared x squared ஆயிடும். இங்க மைனஸ் 1 by x squared log x ஆ மாறிடும். ஓகேவா? அப்போ அதை வந்து நம்ம காமனா எடுப்போம். ஆன்சர் பக்காவா வந்து வந்துடும். எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர். அப்போ எங்கெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் வருதோ அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரைட். sin of log x. இப்போ sin of log x வந்து cos of log x into 1 by x. அப்போ cos of log x by x ன்னு இருக்கு. இதை வந்து cos of log x 1 by x னே எடுத்துக்கோ. uv மெத்தட் தான் நம்மளுக்கு ஈஸி. u by v க்கு வந்து அந்த vu dash minus uv dash divided by எல்லாம் போடணும். அதனால cos of log x u ன்னு எடுத்துக்கோ. cos of log x u ன்னு எடுத்துக்கோ. 1 by x v ன்னு எடுத்துக்கோ. அப்ப இது வந்து sin of log x into 1 by x ஆ மாறிடும். இது minus 1 by x square. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு ஐடியாலஜி தான். அந்த ஐடியாலஜியை ஒர்க் அவுட் பண்ணும். y dash pi into minus sin x. வா, ரைட். இப்போ y ஈக்குவல் டு எடுத்தோம்னா sin y ஈக்குவல் டு minus 1 by 2. அப்போ மைனஸ் ஆஃப் சைனோட வேல்யூ வந்து pi by 6. ஓகேவா? ரைட். அப்போ sin போயிடுச்சுன்னா y ஈக்குவல் டு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரைட். minus pi by 6. ஓகேவா? ரைட். அதுதான் வந்து minus 1 by 2 ஓட வேல்யூ. √3 by 2க்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. 30 டிகிரி, அதனால pi by 6 வந்து டைரக்டா வந்து ஈஸியா போட்டுடலாம். உனக்கு அந்த மைனஸ் இருக்கிறது தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்கு. 6th சரிப்பா. cos inverse of இருக்கு. ஓகேவா? ரைட். cos inverse of minus 1 by 2. அப்போ minus cos pi by 3 போடலாமா? ரைட். இது வந்து 180 minus theta தான் வந்து minus cos theta. cos 180 minus theta தான் வந்து minus cos theta. ஓகேவா? ரைட். அப்போ அந்த மைனஸ் இருக்கிறத நம்ம மாத்துறது 180 minus theta போறோம். அப்போ cos போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெறும் pi minus pi by 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 3 pi minus pi by 3 2 pi by 3 கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் cos pi by 3 போட்டுக்கோ. அந்த இடத்துல மைனஸ் cos theta equal to cos 180 minus theta. இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் cos மட்டும் உள்ள நெகட்டிவ் வந்து மொத்த எல்லாத்துக்கும் ஏன்னா cos வந்து cos of minus theta வந்து cos theta வரும். அதனாலதான் அந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லா 180 minus theta நம்ம போடுறோம். ஓகேவா? ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல cos வந்து பாசிட்டிவ், அதனால நெகட்டிவ் வேல்யூக்கும் வந்து இதுதான் வந்து வரும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். 180 minus theta. அதாவது cos எங்க வந்து மைனஸ்ல இருக்கும்? இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் தான். செகண்ட் அண்ட் தேர்ட்ல மட்டும் தான் மைனஸ்ல இருக்கும். ஓகே. 5th ஓகே. அடுத்து 9th cos of. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் அப்போ y equal to minus 1 by 2 ஆயிடுமா? cos y equal to minus of cos 1 by 2 என்ன? pi by 4. அப்ப எப்பயும் போல மைனஸ் cos theta இடத்துல 180 minus theta.
அப்போ 4π minus π by 4 3π by 4. அதே மாதிரி 2 சமத்துவம் எது tan inverse cos cos இப்போ ஒரு கேள்வி கேட்டியே, நம்ம ப்ராப்பரா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து π by 4 வந்துருமா? இது வந்து இப்பதான் 2π by 3 பார்த்தோம். இது வந்து minus π by 6. எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் வரும். ஓ அவ்வளவுதான். ஆமா. கீழே காமன் எடுக்கும். கீழே காமன் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுப்போம். அவ்வளவுதான். அது பாரு, நம்ம ஆல்ரெடி அங்க ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு வேல்யூ தெரியணும். அப்போ into 3 divide by 3 into 4 divide by 4 into 2 divide by 2 எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் சைன் தீட்டா ஏன் சார் இல்ல இல்லப்பா, எனக்கு இந்த சைன் வேல்யூவா வந்து வரணும். சைனா வந்துச்சுன்னா தான் எனக்கு கேன்சல் ஆகும். அப்ப இங்க காஸ் ஸ்கொயர் வரணும், அப்பதான் காஸ் தீட்டாவா மாறும். ஓகேவா? 1 minus sin square cos square. ஓகேவா? ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா. இங்க sin theta cos theta 2 sin theta cos theta என்ன cos sin 2 theta. அப்பதான் வந்து sin கேன்சல் ஆகும், 2 theta மட்டும். அப்ப theta equal to என்ன? sin inverse x. இது நீங்க ஏற்கனவே இது டிஃபரன்ஷியேஷன் இததான் அந்த டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம அப்ளை பண்ணோம். இது எப்படி எந்த இது ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்றது? இதுக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா தெரியணும். அப்புறம் sin in terms of tan, cos in terms of tan, அப்புறம் வந்து tan in terms of tan. அது உங்ககிட்ட இருக்காது. இருக்கு, நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. அது எடுத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஈஸி ஆயிடும். சரியா? அப்போ ஒரு விஷயத்த பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, ரிலாக்ஸா அப்ரோச் பண்ணணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா அப்ரோச் பண்ணணும். அடடா, இதான் நம்ம இவ்வளவுதான் விட்டுட்டோமா ஃபீல். அதை பண்ணாலே உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி. கூலா கலெக்டிவா வந்து யோசி. பிடிஎஃப்லாம் உன்னோட இதுல வியூ பண்ண முடியுமா? பென்ட்ரைவ்ல இல்ல டிவில? டிவிலயா? அது செக் பண்ணிக்கோ. பிடிஎஃப் வியூ பண்ண முடியுதுன்னா அண்ணா உனக்கு வந்து வீடியோஸ் அப்புறம் இந்த பிடிஎஃப்லாம் பென்ட்ரைவ்ல போட்டு கொடுத்துறேன். அப்ப நீ டிவில போட்டு அம்மாவை வந்து எதிர்பார்த்து இருக்க தேவையில்லை. ஓ இதை பார்க்கணும், இது எனக்கு டவுட் இருக்கு, டக்குன்னு அந்த வீடியோக்குள்ள போயிட்டு வந்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் இந்த சொல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து சென்ட் பண்றேன்னா ஓ இதை இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு ஒரு ஐடியாவும் வந்து வந்துடும். சரி, ஓகே. 8 மணி ஆயிடுச்சு. போயிட்டு கிளாஸ் ஒர்க் அதெல்லாம் வந்து பக்காவா முடிச்சிரு. இது மட்டும் 2.2 ஒரே x equal to sin x எடுக்கணும். எடுத்தோம்னா 3 sin theta minus 4 sin cube theta வந்து sin cube theta, சாரி sin 3 theta. ஆமா, sin inverse sin கேன்சல் ஆயிடும், 3 theta மட்டும் வரும். theta equal to sin inverse. cos வந்து cos 3 theta இல்ல 3a equal to 4 cos cube a minus 3 cos a. sin 3a வந்து 3 sin a minus 4 sin cube a. ஓகேவா? அப்போ சைனுக்கா கன்வெர்ட் பண்ணோம், காஸ்கா கன்வெர்ட் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆமா, அப்படியே எல்லாத்தையும் வந்து நார்மலா கொண்டு வரணும். tan டேர்முக்கு நீ கொண்டு வரணும். இல்ல இல்ல, தேர்ட் கொஸ்டினா tan கொண்டு வரணும்னா 1 plus tan square வந்து secant square. அப்ப secant theta minus 1 divided by tan theta. இது 1 by cos theta
minus 1 divided by sin theta by cos theta. ஓகேவா, ரைட்? sin theta by cos theta. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, எல்சிஎம் எடுத்தோம்னா 1 by cos minus 1 divided by sin by cos இருக்கு. மேல எல்சிஎம் எடுத்தோம்னா 1 minus cos by cos divided by sin by cos, cross ஆகுறப்போ sin by cos, cross cancel ஆயிடுமா, 1 minus cos by sin இருக்கு. அப்போ 1 minus cos வந்து 2 sin square theta by 2. only sin வந்து 2 sin theta by 2 cos theta by 2. அப்போ 1 cancel ஆகும், 2 cancel ஆகும். அப்போ sin by cos tan, tan inverse tan cancel ஆயிடும், theta by 2, theta equal to tan inverse x. ஒரு பேசிக் ஐடியாலஜி தான்ப்பா, அந்த பேசிக் ஐடியாலஜியை நம்ம அப்ளை பண்ணனாலே வந்துடும். இப்போ ஆல்ரெடி 1 minus cos வந்து சொன்னோமா 2 sin square theta by 2 divided by 1 plus cos வந்து 2 cos square theta by 2, 2 cancel ஆயிடுமா, sin square by cos square tan tan square theta. ரூட் எடுத்தோம்னா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப tan inverse tan x by 2, tan கேன்சல் ஆயிடும், x by 2. ஆக்சுவலா பயங்கர ஈஸி. கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், பிச்சுக்கும். இப்ப எதுக்கு காசை காமனா எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, காசை காமனா எடுத்தாங்கன்னா 1 minus sin by cos, 1 plus sin by cos வரும். ஓகேவா, அப்ப அந்த cos கேன்சல் ஆயிடும், 1 minus tan x divided by 1 plus tan x. ஓகேவா, ரைட்? நெக்ஸ்ட் 1ன்றது என்ன, tan 45 degree, tan a minus tan b divided by 1 plus tan a tan b. இது என்ன, tan a minus b ஃபார்முலா. அதுல எக்ஸ்பெண்ட் பண்ணனா tan a minus b tan கேன்சல் ஆயிடும், 5 by 4 minus x. ஒவ்வொரு இடத்துலயும் குட்டி குட்டியா அந்த ஐடியாலஜி மட்டும் அப்ளை பண்ணும். a sin theta எடுக்கிறாங்களா, அப்ப a squared minus sin square மாறிடும், a squared minus a squared sin square. அப்ப a squared காமனா எடுத்தோம்னா ரூட்க்கு வெளில வந்து ஒரு a வந்துருமா, 1 minus sin square cos square. ரூட்க்கு வெளில வரப்ப cos theta மாறிடும், இப்ப a கேன்சல் ஆயிடும், sin by cos வந்து tan. அவ்வளவுதான், theta மட்டும் ஆன்சர். தீட்டாக்கு வேல்யூ ஓகே, நான் சென்ட் பண்ணி விடுறேன் உனக்கு. இது டிஃபரன்ஷியல் வந்து இப்போ அந்த கண்டினியூட்டி நல்ல ஒரு பெரிய எக்ஸசைஸ். அது அந்த எக்ஸசைஸை வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னும் மிஸ்லினியஸ் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். இருக்கிறதுலயும் பிக்கெஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான் சாப்டர். இந்த சாப்டரே நம்ம வந்து ஹார்ட்லி ஒரு 5 hours கிளாஸ்ல வந்து முடிச்சிட்டோம். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரில எடுத்தோம்னா ஒரு 1.5 hours மொத்தமாவே நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுவோம். மொத்தத்தையுமே வந்து ஒரு 1.5 hours தான் ஆகும். நம்ம பேசாம நாளைக்கு ஃபுல்லாவே இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி பார்த்துருவோமா? நாளைக்கு இந்த பேலன்ஸ் கண்டினியூட்டி வந்து முடிச்சுட்டு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியை வந்து நாளைக்கு பார்த்துட்டோம்னா 2 சாப்டர் கம்ப்ளீட். ஓகேவா, அது மாதிரி பண்ணிடுவோம். ஓகே.